டு சவுத் டியூப். ஹம்பி சீரியஸ்ல நம்ம இந்த வீடியோல 22வது இடம் தான் பார்க்க போறோம். 22nd பிளேஸ். ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இந்த கோயில்ல இருக்க சிவனை பார்க்கிறதுக்கு நம்ம தண்ணியில நடந்து போய் தான் பார்க்க முடியும். ஆக்சுவலி வருடத்துல முழு 365 நாட்களும் இந்த இடத்துல தண்ணி அப்படின்றது இருக்கும். ஸோ அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல், ஆக்சுவலி சிறப்பு. துங்கபத்ரா ரிவர்ல இருந்து டைரக்டா இங்க வந்து தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஆதி காலத்துல இருந்து இது வந்து 14-15ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் டெம்பிள் அப்படின்னு சொல்லப்படுது ஹம்பில. ஸோ இது வந்து அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள்னு ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம நார்மல் தளத்துல இருந்து ஒரு படி கீழே இருக்கும். நீங்க பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இப்போ ஆக்சுவலி. ஸோ அந்த கீழே இருக்கிறதுனால தான் இதை வந்து அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள் அப்படின்னு சொல்றாங்க. முன்ன ராஜகோபுரம், ஸோ கோபுரம் இல்லாம அந்த தளம் மட்டும்தான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ அதை கடந்து உள்ள போனீங்கன்னா எக்கச்சக்கமான இடிபாடுகள் இந்த கோயில் சிக்கியிருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். கோயில் நிறைய சேதங்கள் இருந்தது பார்க்கும்போது. ஸோ அதையெல்லாம் கடந்து நம்ம உள்ள போனோம் அப்படின்னா வந்து முதல்ல நம்ம போனது லெஃப்ட் சைட்ல இருக்க ஒரு மண்டபத்தை பார்க்கலாம் அப்படின்னு போனோம். அதுவும் அந்த மேல் தளத்துல இருந்து கீழே தான் இருந்து. இந்த இடம் வந்து எப்பவுமே பச்சை பசேல்னு சூப்பரா இருக்கும். அந்த கிரீனரியா இந்த கோயிலை வந்து மெயின்டைன் பண்றது சிறப்பான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க போனீங்கன்னாலும் இதை ஃபீல் பண்ணுவீங்க. வருடம் முழுவதும் இந்த இடம் வந்து பச்சை பசேல்னு அந்த கிரீனிஸா இருக்கும் ஆக்சுவலி. ஸோ உள்ள லெஃப்ட் சைட்ல உள்ள மண்டபத்துல பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் வந்து சூப்பரா இருக்கும். அந்த மண்டபம் எந்த சேதமும் இல்லாம சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு ஆக்சுவலி. அதுதான் இந்த கோயிலோட ஸ்பெஷல். வேற எல்லாமே வந்து இடிஞ்சு பொழிஞ்சுதான் இருந்தது. உள்ள வந்தீங்கன்னா மண்டபம், அந்த மேல்தளம், அந்த கல்யாணம் பண்றதுக்குள்ள அந்த ஒரு ஸ்டேஜ் செட்டப் எல்லாமே இருந்தது. கோயில்ல உள்ள எல்லா கல் தூண்களும் வந்து அந்த மண்டபத்துல உள்ள தூண்கள் எல்லாமே வந்து எக்கச்சக்கமான சிற்ப வேலைப்பாடுகள் எல்லாம் செஞ்சு வச்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது மண்டபம் உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்றதுக்கு. இது வந்து அப்படியே வெளியே லெஃப்ட் சைட்ல இருக்கு. இங்க யாருமே வரல, எல்லாரும் அந்த சந்நிதியை மட்டும் பார்த்துட்டு ஆக்சுவலி போயிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இதை சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம அடுத்தது இந்த இடத்த எல்லாம் சுத்தி பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துல லெஃப்ட் சைட்ல இந்த கோயிலுக்கு வந்து 3 என்ட்ரி இருக்கு ஆக்சுவலி. ஸோ நம்ம அந்த மண்டபம் வழியாகவும் உள்ள என்ட்ரிலயும் உள்ள போகலாம். ஆனா எல்லாமே சகதியா தண்ணியா தான் இருந்தது ஆக்சுவலி. ஸோ அப்படியே அந்த லெஃப்ட் சைட்ல அங்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு பார்க்கலான்ட்டு போகும்போதுதான் உங்களுக்கு ஆக்சுவலி உள்ள போகும்போது தெரிஞ்சது அந்த கோயில் முழுக்க அந்த தண்ணிக்குள்ள நிக்கிறத அப்ப நீங்க பார்க்கலாம். இப்ப பார்த்தா தெரிஞ்சிருக்கும். கோயிலோட அந்த மெயின் பிரகாரம் அப்படின்றது, முன்னாடி இருக்க ஹாலு எல்லாமே முழுக்க தண்ணியில தான் இருந்தது. ஸோ நம்ம அதை பார்த்துட்டு அப்படியே உள்ள அங்க என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி பார்க்கலான்னு போனோம். அங்க நம்ம சுத்தி பார்க்க போகும்போது கோயிலோட பேக் சைடு தான் இப்ப பார்த்துட்டு இருக்கீங்க. பின்தளம் எல்லாமே தண்ணி இருந்ததுங்க ஆக்சுவலி. ஸோ அந்த கோயில் ஒட்டு மொத்தமா சுத்தி பாத்தீங்க அப்படின்னா தண்ணிக்கு உள்ளதான் அந்த கோயிலே இருக்குது. அதே மாதிரி மழை காலங்கள்ல நீங்க இந்த கோயிலுக்கு உள்ள போறதுக்கே முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஒரு சில டைம்ல பேன் பண்ணிடுவாங்களா, ஏன்னா இந்த கோயில் முழுக்க தண்ணி ஆயிடுமாமா. அதனால உள்ள பிரகாரத்தை நம்ம போய் பார்க்க முடியாது. ஸோ பேன் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்க. இந்த டைமும் இப்ப எல்லாம் செக்யூரிட்டி எல்லாம் எதுவும் இல்லை. அந்த ஹெவி ரெயின் சீசன்ல இங்க செக்யூரிட்டி எல்லாம் போட்டு ஸ்டாப் பண்ணிடுவாங்களா அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ நமக்கு தெரியல. ஆனா நம்ம போயிருந்ததும் அந்த மான்சூன் டைம்ல தான் போயிருந்தோம். அதுக்கு சர்ப்ரைஸ் உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டுறேன், எதனால நான் சொல்றேன் அப்படின்ட்டு. பச்சை பசேல்னு சூப்பரா இருந்தது. அப்படியே நம்ம இன்னும் லெஃப்ட் சைட்ல உள்ள எல்லாம் போய் பார்த்தோம். உள்ள நிறைய மண்டபங்கள் எல்லாம் இருந்தது அதை சுத்தி. அதை பார்க்கும்போது நமக்கு சர்ப்ரைசிங்கா ஒரு விஷயம் நடந்தது. அங்க பார்க்கும்போது ஒரு மண்டபத்துல ஒரு பிரம்மாண்டமான சிலை இருந்தது ஆக்சுவலி. யாரோட சிலைன்னா, ஒண்ணு ஹனுமானோட சிலை, பக்கத்திலே வந்து கருடாழ்வார் சிலை, இரண்டுமே இருந்தது ஆக்சுவலி. சர்ப்ரைசிங். சிவன் கோயில்ல இவங்க 2 பேரோட சிலை பார்த்துட்டு சரி நம்மளும் கோயிலுக்குள்ள போய் கண்டிப்பா சிவனை பார்க்கணும், உள்ள சிவனை பார்க்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனா தண்ணி பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா இருந்ததுங்க. எனக்கு முட்டுக்கு மேல வந்து தண்ணி இருந்தது. நிறைய மக்கள் போயிட்டு இருந்தாங்க. பாம்பு, பல்லி, எந்த உயிரினம் உள்ள இருந்தாலும் தெரியாது. ஏன்னா அந்த தண்ணியோட கலர் வந்து அந்த மாதிரி இருந்தது. சரி நம்ம அப்படியே கடவுள் மேல, சிவன் மேல பாரத்தை போட்டுட்டு உள்ள கிளம்பிட்டோம். எப்படியாவது உள்ள இருக்க சிவனை பார்க்கணும்ட்டு. ஆனா நீங்க உள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா கையில டார்ச்சோ இல்ல போன்ல உள்ள பிளாஷ் லைட்டையோ ஆன் பண்ணிட்டு போங்க. ஏன்னா எக்கச்சக்கமான டார்க்கா இருக்கும். கண்டிப்பா இதுல பாம்பு எல்லாமே இருக்கும். ஆனா நீங்க சிவன் மேல பாரத்தை போட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். உள்ள 2-3 பிரகாரங்கள் இருக்கும். நான் சொன்ன மாதிரி முட்டுக்க மேல தண்ணி இருக்கும் ஆக்சுவலி. ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம உள்ள ஒரு பிரகாரத்துல நந்தி, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்க நந்தியை பாப்பீங்க. அதுவும் தண்ணி ஆல்மோஸ்ட் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், தண்ணிக்குள்ளதான் இருந்தது. அதையும் தாண்டி நம்ம உள்ள போனோம் ஆக்சுவலி. ஸோ அடுத்த பிரகாரம் அதையும் பாத்தீங்கன்னா மக்கள் தெரியும். அடுத்த பிரகாரம் உள்ள நடந்து போகும்போது பிச்சு டார்க்குங்க. நிஜமா ஒண்ணுமே தெரியல உள்ள எந்த இருக்கு அப்படின்றது உங்களுக்கு சுத்தமா தெரியல. மக்கள் உள்ள போயிட்டு இருக்காங்க, ஒரு சைடு வந்துட்டு இருக்காங்க.
ஸோ அந்த தைரியத்துல நம்ம போகலாம். ஆனா நீங்க போற டைம்ல சில டைம்ல மக்கள் இங்க இல்லாம இருக்கலாம். ஸோ ரொம்ப செப்பரேட்டா ஹிடனா யாருமே இல்லாம இருந்தீங்கன்னா போறதை தவிர்க்கிறது கூட நல்லதுதான். ஏன்னா அந்த அளவுக்கு எந்த மெயின்டெனன்ஸும் இல்லாம தான் அந்த கோயில் இருக்குது இப்போதைக்கு சூழ்நிலையில. மக்கள் நம்ம போற டைம்ல நிறைய பேர் இருந்தாங்க, அதனால அவங்க கூட நம்ம போயிட்டோம் ஆக்சுவலி. ஸோ அதை தவிர்த்து நான் சொல்றேன், பார்த்து போறது ரொம்ப அவசியங்க. பாம்புகள் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். ஸோ உள்ள இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் பாருங்க, இதுதான் வந்து மெயின் பிரகாரம். அங்கதான் சிவன் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை பாக்குறதுக்கு ஒரு சின்ன டோர்ல தான் நம்ம போக முடியும். அந்த சின்ன டோருக்கு உள்ள போனா நம்ம அவரை பாத்துடலாம் ஆக்சுவலி. ஸோ இப்ப நீங்க பாக்குறதுக்கு உள்ள போயிட்டோம் நம்ம. நீங்க பாத்துட்டு இருக்கீங்க பாருங்க, இப்போ அவர் தான் அந்த சிவன். இவரை பாக்குறதுக்கு தான் நம்ம அந்த தண்ணியில அங்க இருந்தே நடந்து வந்தோம். முன்ன ஒரு ஹாலு, இன்னும் 2 பிரகாரங்கள் கடந்து 3வது பிரகாரத்துலதான் உள்ள அந்த மெயின் இதுலதான் இருக்காரு. எக்கச்சக்கமான வௌவால்ஸ் வந்து மேல இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நிஜமா பயமாவே இருந்தது ஆக்சுவலி. தனியா இருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ திரும்ப வரும்போது நந்தி தெய்வம், நந்தியை பார்த்துட்டு அப்படியே அவரை வணங்கிட்டு அப்படியே நம்ம முடிஞ்ச அளவுக்கு வெளியே வந்துட்டோம். ஸோ கண்டிப்பா நீங்க போற டைம்ல நான் சொன்ன மாதிரி தனியா போனீங்கன்னா கண்டிப்பா போகாதீங்க. குரூப் ஆஃப் பீப்புளா போங்க. இல்ல ஃபிளாஷ் லைட்டு டார்ச் எல்லாம் ப்ராப்பரா வச்சுட்டு போங்க. உள்ள ரொம்ப டார்க்கா இருக்கும். லைட் அடிச்சு பார்த்தா மட்டும்தான் இந்த நந்தியோ சிவனையோ பார்க்க முடியும். ஸோ நிஜமா ஒரு புது அனுபவம். நான் இதுக்கு முன்னாடி ஹம்பி ட்வைஸ் போயிருக்கேன். அந்த டைம்ல எல்லாம் இங்க தண்ணி இருந்து நான் உள்ள போகவே இல்லை. இந்த டைம் நம்ம சவுத் டியூப் வியூவர்ஸ்காண்டி கண்டிப்பா உள்ள என்ன இருக்குன்றத காட்டணுன்றதுக்காக உள்ள போனோம். உள்ள போயிட்டு வெளியே வரச்சுலதான் ஒரு சம்பவம் நடந்ததுங்க. உள்ள போய் சிவனை பார்த்துட்டு நம்ம வெளியே வந்தாச்சுன்னா இங்க மலை, எக்கச்சக்கமான மலை. போகும்போது ஒரு மலைக்குள்ள அந்த இதே இல்லை. ஆனா உள்ள போயிட்டு நம்ம வெளியே வரும்போது மழை ஹெவியா இருந்தது. நீங்க வெளியே வந்து ஃபுல்லா பார்த்தா தெரியும். சிவன் வந்து மலையை கொண்டு வந்துட்டாரு. சூப்பரா இருந்தது. ஆனா அந்த மலையோட அந்த இடத்த பாக்குறதுக்கு வேற லெவல் ஃபீலு. இதுவும் ஒரு புது அனுபவம். கண்டிப்பா ஹம்பி போனீங்கன்னா இந்த அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள், பிரசன்ன விருப்பாக்ஷா டெம்பிள், இது சிவனோட இன்னொரு அவதாரம் ஆக்சுவலி, அந்த பிரசன்ன விருப்பாக்ஷா அப்படின்றது. ஸோ பார்த்துட்டு அவரோட அருள் கிடைச்சிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஒரு புது அனுபவம். கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்க்க வேண்டிய ஒரு இடம் ஹம்பியில இந்த அண்டர் கிரவுண்ட் சிவா டெம்பிள். மழையும் நான் ஸ்டாப்பா இருந்தது, ஆனாலும் பொருட்படுத்தாம நம்ம அடுத்த இடத்துக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் ஹம்பி போறவங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பாருங்க, ஹம்பியில் உள்ள எல்லா வீடியோஸும் சவுத் டியூப்ல வந்துட்டே இருக்கு. தேங்க்யூ, பாய்.